ஸோ ஹலோ everyone ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரதீப் குமார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலாம் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அடாப் ஆடிட்டேஷன் டுட்டோரியல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே அடாப் ஆடிட்டேஷனில் அமர்க்களமாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கே 5.1 ஆடியோ மிக்சிங், இன்ட்ரோ, ப்ரொமோ அந்த ஸ்டார்டிங் பேசிக் டூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸ்டார்டிங்கே 5.1 ஆடியோ மிக்சிங் தான். ஸோ வேறு லெவல் ஃபென்டாஸ்டிக்காக தோணுனேன். ஸோ இடையில கொஞ்சம் காற்று அப்படிலாம் அடிக்கும் முன்னாடி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கே 5.1 ஆடியோ மிக்சிங் தான். இதில் டால்பி அட்மாஸில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் த டைம். வாங்க என்னோட வீடியோக்குள்ள ஜாயின் பண்ணி உள்ள போகலாம். ஸோ ஹலோ everyone ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரோஸ் டுட்டோரியல் முன்னாடி போட்டது. ஸோ இந்த டுட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அடாப் ஆடிட்டேஷன் 2021 லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் இன்றைக்கான ஃபஸ்ட் நம்பர் டுட்டோரியல் பார்க்க போகிறது லெசன் 1 5.1 ஆடியோ மிக்சேஷன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் பேஜை செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ என்னது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுனால லைட்டாக லேக் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்துச்சு. ஸோ இங்கே 4 பேனல் இருக்கும். இம்போர்ட் பேனல், ட்ராக் பேனல், எடிட்டர் பேனல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேனல் நம்ம 5.1 ட்ராக் மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ மல்டி ட்ராக்கில் மிக்ஸ் பண்ணோம். மல்டி ட்ராக் மீன்ஸ் 5.1 ட்ராக். ஸோ இது நார்மலாக வந்து ஸ்டீரியோ மோனோவில் இருக்கும். 5.1 செட் பண்ணிக்கோங்க. 2008 ஹெட்ஸ் டெம்ப்ளேட் வந்து எது வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் நன்னில் இருந்தால் தான் உங்களுக்கு 5.1 வந்து வரும். ஸோ ஓகே கொடுத்துங்க. இப்போ இங்கே பார்ப்பீங்க, ட்ராக் 1 2 3 4 5 6 ட்ராக்ஸ்க்கு அடுத்து 6வது ட்ராக் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து மிக்ஸ் மாஸ்டர் ட்ராக். இதான் வந்து மாஸ்டர் ட்ராக்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு ட்ராக்லேயும் இங்கே கொடுத்துருக்க லெஃப்ட் ரைட் சென்டர் எல்எஸ் ஆர்எஸ் லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் எல்எஃப்இ அப்படின்னு சொல்ல போகிற அந்த எஃபெக்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5 ட்ராக் வந்து இந்த 5 வந்துடும். லாஸ்ட்டாக வந்து லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட், அதாவது அந்த பூம் சவுண்டு, தண்டர் சவுண்டு. ஸோ இப்போ அவங்க சொன்ன மாதிரி செட் பண்ணுவோம். அதே மாதிரி வால்யூம் வந்து 5 ட்ராக் மிக்ஸ் பண்ணோன்னே ஹெவி வால்யூமாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு -12 dBயில் நம்ம செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து கேப்ஸ் லாக் ஆன் பண்ணி எல் அப்படின்னு கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ எல்எல்ல கொடுத்துட்டு -12 செட் பண்ணணும். ப்ளஸ் பண்ணோன்னா ரொம்ப சவுண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, இப்போ லெஃப்ட் ட்ராக் செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ரைட் ட்ராக், ரைட் -12 இது மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணுங்கள். இப்போ நான் செட் பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் செட் பண்ண ட்ராக் பண்ண செலக்ட் ஆகும். இது வந்து மாஸ்டர் ட்ராக் எல்எஃப்டபிள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்எஃப்டபிள்யூ லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து -12 dB செட் பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்டர் ட்ராக் எப்பயுமே வந்து அதில் எந்த மிக்சேஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா மாஸ்டர் ட்ராக் வந்து 5.1 மிக்ஸ் ஆனோடனே மாஸ்டர் ட்ராக்கோட செட்டிங் வந்து வேறு மாதிரி ஆகும். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற சாங் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா வந்து ஒரு சாங் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த சாங் இம்போர்ட் ஆகிடுச்சு. அந்த சாங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி 2 செஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட்டை வந்து லெஃப்ட் ட்ராக்கில் போட்டுக்கோங்க. ஸோ ரைட்டை வந்து ரைட் ட்ராக்கில் செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் வந்து அந்த ஹோல் சாங்கையும் அப்படியே கொண்டு வந்து போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் ஆஃப்லைனில் எடிட் பண்ணுறப்ப அந்த ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிளிக் மட்டும் கேட்டுகிட்டே இருக்கும். அதை மட்டும் கொடுத்துட்டே வாங்க. ஸோ அடுத்து லெஃப்ட்டுக்கு வந்து எல்எஸில் வந்து லெஃப்ட்டை போட்டுக்கோங்க, ஆர்எஸில் ரைட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ எல்எஸில் லெஃப்ட்டை போட்டாச்சு, ஆர்எஸில் லைட்டு. லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்டுக்கு அந்த லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் சாம்பிள் வச்சுருந்தா போடுங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லாட்டி ஃபுல் சாங்கையும் கொண்டாந்து லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்டில் போட்டு விட்ருங்க. அது தானாக வந்து இந்த அடாப் ஆடிட்டேஷன் சாஃப்ட்வேர் வந்து மிக்சேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம செட் பண்ண செட்டிங்ஸ்லாம் எல்லாமே -12 dB எல்எஸ்லாம் செட்டிங் ஆகிருக்கும். இப்போ நம்ம ட்ராக் பேனலை மட்டும் மாற்றணும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த சாங் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ட்ராக் பேனலில் எடிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ட்ராக்கில் கிளிக் பண்ணினா அந்த ட்ராக்கை லைட்டாக சுற்றி லெஃப்ட்டு கொண்டு வருங்க. அதே மாதிரி ரைட் ட்ராக்கில் சாரி, இது இங்கே வந்துருச்சா, மல்டி ட்ராக் செஷன் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி ரைட் ட்ராக்கை வந்து எடுத்திங்கன்னா
ரைட்டில் வந்து ரைட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. சென்டருக்கு வந்து கரெக்டாக இந்த சென்டரை பிடிச்சிருந்தீங்கன்னா சென்டரை வந்து ஆக்சஸ் கிரியேட் ஆகிடும். சென்டர் ஆஃப் எல்எஸ்க்கு வந்து அதே மாதிரி வந்து கரெக்டாக நல்லா அதை அப்படி திருப்பி எல்எஸில் வந்து போட்டுக்கோங்க. ஆர்எஸில் அதே மாதிரி ஆர்எஸ் செட்டிங் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் தண்டர் எஃபெக்ட் எப்பவுமே சென்டராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து சென்டர் எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எஃபெக்ட் இந்த ட்ராக் பேனலில் எடிட் பண்ணப்பட்ட ஆடியோ கேளுங்க. லெஃப்ட் ரைட்டு பிரித்து கேட்கும். ஸோ இப்போ என்ன செய்யணும்னா மிக்சர் ஓப்பன் பண்ணணும். Alt 2 கிளிக் பண்ணுங்கள். மிக்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்க்க நீங்கள் வந்து அந்த இது சப் பூப்பர் சப் சேனல் இதெல்லாம் வச்சுருக்கக்கூடியது இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹெட் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு அந்த ஹெட்டில் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் தான் நம்ம செட்டிங் பண்ணது. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் அது ஆடியோ ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆடியோவில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் நான் கரெக்டாக. கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன் புன்னகையாலே முகவரி தந்தாயே ஆயுள் முழுதும் அன்பே உன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன் அரை நொடி மின்னல் போலே சென்றாயே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நல்லா மிக்சர் போட்டு க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே ப்ரீமியம் ப்ரோவில் கொடுத்து திருப்பி அடாப் ஆடிட்டேஷனுக்குள்ளே கொடுத்து 5.1 டால்பி சாட்டமாக செட் பண்ணி டால்பி சாட்டமில் என்ன செய்றீங்கன்னா அதோட டிபியை செட் பண்ணி டால்பி சாட்டம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்குன்னு ஸ்பெஷலைஸோ ரிவர்ப் எஃபெக்ட் இருக்கும். அந்த ரிவர்ப் எஃபெக்ட்டை போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மிக்சரேஷன் பண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆடியோ இப்போ நம்ம மிக்ஸ் டவுன் பண்ணணும். 5 இது இப்படி இருந்தால் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியாது. இப்போ என்ன செய்யணும்னா ஃபைலில் போங்க, மல்டி ட்ராக்கில் மிக்ஸ் டவுன் செஷன்னு அதில் என்டையர் செஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆடியோ தானாக மிக்ஸ் டவுன் ஆகி உங்களுக்கு 5 ட்ராக்மே ஷோ ஆகும். 5 ட்ராக்கில் லெஃப்ட் ரைட் சென்டர் லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் LSRS அப்படின்னு சொல்லி பிரித்து உங்களுக்கு காட்டும். LSRS மட்டும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் கூட வச்சுருப்பாங்க. லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் இந்த சாங்கில் இருக்காது. பட் ஏன்னா அந்த சாங்கில் மிக்ஸ் பண்ணும்போதே தண்டர் ஸ்டார்மு அப்புறம் அந்த பூமி எஃபெக்ட்லாம் அதிலே ஆட் ஆகிடுச்சு. ஸோ தனியாக அந்த சொன்னல லோ ஃப்ரீக்வன்சி LFன்றதில் பாருங்கள் மைனஸில் இருக்கும். நம்மளாம் ஆட் பண்ண மட்டும் தான் உண்டு இப்போ இந்த சாங் இருக்கிறது. இதை நான் சொன்ன மாதிரி அடாப் ப்ரீமியம் ப்ரோவில் கொடுத்து ஒரு வீடியோவை ஆட் பண்ணி திருப்பி அதை இந்த அடாப்பில் இம்போர்ட் பண்ணி சின்ன எடிட்டிங் முடிச்சுட்டு திருப்பி ப்ரீமியம் ப்ரோவில் போனீங்கன்னா டால்பிஸ் ஆட்டம் 5.1 இருக்கும். உடனே அது டால்பி மீடியாவோட என்கோடு ஜாயின் பண்ணி அது தானாக உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை கொடுத்துரும். ஓகேடா, இப்போ அதை எப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைலில் போங்க, கிளிக் எக்ஸ்போர்ட் அண்ட் ஃபைல். அதில் MP3 மோஸ்ட் ஆஃப் த டைம் வேவ் யூஸ் பண்ணுங்கள். வேவ் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ until session 15 மிக்ஸ் டவுன் உங்களுக்கு தேவை நேம் மாற்றிக்கிங்க. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுங்க. ஸோ அதுவே கன்வெர்ட் ஆகி தானாக உங்களுக்கு சாம்பிள் மீடியாவும் எடுத்து கொடுத்துரும். ஓகே, இப்போ இது மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபைல் மேனேஜரில் நான் யூடியூப்பில் போனேன்னா டாக்குமெண்ட்ஸில் அடாப் ஆடிட்டேஷனில் போனோம். until session மிக்ஸ் டவுன் 15 இது வந்து நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணது 415 இந்த செஷன் தான். இதே மாதிரி நீங்கள் யூடியூப்க்கு கொடுக்கக்கூடிய வாய்ஸையும் சேர்த்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் கியூ கொடுத்து நான் வெளில வந்துக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெக்லேருந்து போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அடாப் டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு உடனே வரும். ஸோ மீண்டும் உங்களை ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன்.